காரைக்குடியில் உள்ள சம்பை ஊற்றினை சுற்றியுள்ள பகுதிகளில் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். முத்துராமலிங்கம், அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? லாவண்யா, தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குடிநீர் தண்ணீர் கட்டுப்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள சம்பை ஊற்றில் 24 நேரமும் தண்ணீர் வழங்கும் அமுதசுரபியாக விளங்குவதால் காரைக்குடி மக்கள் கடந்த 90 ஆண்டுகளாக தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்திக்கவே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு இங்கே தண்ணீர் ஊற்று பிரகாசமாக இருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1932 இங்கே குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் இன்றைக்கு ஒரு 13 முதல் 15 ஆழ்துளை கிணறு மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு 75 லட்சம் முதல் 1 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு ராட்சச பைப்புகள் மூலம் காரைக்குடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு நீர் அனுப்பப்பட்டு காரைக்குடி பக்க மக்களுக்கு தண்ணீர் விநியோகப்படுகிறது. இதனால் இங்கே உள்ள காரைக்குடி மக்கள் தண்ணீர் தட்டுப்பாடு என்றே வாழ்ந்து வருகின்றனர். நிலையில் ஒரு 500 மீட்டர் சுற்றளவுக்கு இந்த சம்பையூற்றை சுற்றியுள்ள பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் இங்கு சுற்றுப்புறத்தில் கட்டடங்கள், அதாவது வணிக நிறுவனங்களை கட்டி சம்பை ஊற்றை பால்படுத்துகின்றனர் என்பது குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க. அது குறித்து நம்மளுடைய சமூக ஆர்வலர் இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். சம்பை ஊற்றை பற்றி என்ன சார்? நான் இதே பகுதியில் பிறந்து இங்கே வளர்ந்தவன். எங்கள் வீடு இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 700-800 மீட்டராக தான் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சம்பை ஊற்று பகுதி நீர் வத்தவே வத்தாது. ஏன்னா இதுக்கு இந்த சம்பைன்னு ஒரு செடி இருக்குது. அந்த சம்பை செடி தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அகழி ஒன்று இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்கிட்ட ஏதாச்சும் ஆடெல்லாம் உள்ளே போணுச்சுன்னா, உள்ளே விழுந்துருச்சா நாங்கள் போய் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது பெரிய சுரங்கம் மாதிரி அப்படியே உள்ளே போகும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுற்றி 20 கிலோமீட்டர் எல்லாமே மேடான பகுதி. எங்கே மழை பெஞ்சாலும் இந்த அப்படியே இங்கே தான் சேரும். இது இன்னும் சொல்லணும்னா இருப்பு சட்டி மாதிரி இருக்கும். கீழே இது அடிப்பகுதி, சுற்றி எங்கே மழை பெஞ்சாலும் இங்கே வந்துடும். அதனால இங்கேருந்து தண்ணி எப்போதுமே காரைக்குடி மக்களுக்கு இங்கேருந்து தான் எடுத்து காரைக்குடி ஃபுல்லாக சப்ளை பண்ணாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி மக்கள் தொகை 15,000 தான் இருந்துச்சு. அப்போ 2 வேளை தண்ணி சப்ளை பண்ணாங்க. விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.